நான் கிருபையில நிக்கிறத நினைச்சு ஒரே எனக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. பாண்டி சொல்லும் போது, பாண்டிக்குமா நல்ல பிள்ளை, நல்லா போயிட்டு இருக்கு, அந்த பிள்ளைக்குமா இப்படி ஒரு சோதனை? ஹல்லேலூயா. இன்றைக்கும் தேவ சமூகத்தில் நிற்க வைத்திருக்கிற அந்த கிருபை, ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், ஒவ்வொருவரையும் அந்த கிருபை நிற்க வைக்கும், ஜெயிக்க வைக்கும், எல்லாவற்றையும் வாழ வைக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீ பார்க்கிற இந்த நிலைமை உன்னுடைய முடிவல்ல, இதெல்லாம் முடிவு. ஹல்லேலூயா. தேவன், பரலோகத்தின் தேவன் உனக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாரு. ஒரு நன்மையும் குறைபடாது தேவ திட்டத்திற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். இம்மட்டும் நடத்தி வந்த எபினேசரை நான் நன்றியோடு துதிக்கிறேன். ஆமென். Thank you Lord. Hallelujah. நீங்க இருதயத்திலிருந்து பாடும்போது தேவ ஆவியானவர் இந்த துதிகளின் மத்தியில் அப்படியே அசைவாடுவார். தேவ பலன் இறங்கும். ஹல்லேலூயா. கொஞ்சம் மைண்டை நல்லா ஒருமனப்படுத்தி என்னை நடத்தி வந்த தெய்வத்தை, ஹல்லேலூயா. எத்தனை உயிர் போகிற காரியங்கள் இல்ல தேவன் காப்பாற்றி நடத்தி கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இன்னொன்னு சொல்லட்டுமா? சில காரியங்களை நீங்க இன்னும் பெற்றுக்கொள்ளல தான், ஆனா உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. நான் சொல்றேன், அந்த நம்பிக்கை தான் நீ பெற்றுக்கொண்டதற்கு முதல் அடையாளம். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் என் நம்பிக்கைக்கு உரியவர். ஹல்லேலூயா. எத்தனை பண தேவைகள் இல்ல, கஷ்டங்கள் இல்ல, ஏன் அவமானத்தில் கூட நம்ம போனோமா? அவமானத்தில் கூட சிலர் பாருங்க, முகாந்திரம் இல்லாமல் பகைக்கப்பட்டார்கள். நம்மள எத்தனையோ பேரை ஒரு காரியம் செய்யலாம், ஆனா நம்மளை கண்டா பயப்பாங்க. ஆனா ஒரு கிருபை மட்டும் நம்ம தாங்காம இருந்துச்சுன்னா நம்ம தேவ சமூகத்தில் இன்னைக்கு இருந்திருக்க மாட்டோம். ஹல்லேலூயா. பாட்டு பாடிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், என் கிருபை என் ஜனத்துக்கு போதுமானதா இருக்கிறது. என் கிருபை போதும், அது நடத்தும். ஒன்று உங்களை மேற்கொள்ள விட மாட்டார். அந்த தெய்வத்தின் கிருபை இருக்கிறதுனால உன் கொம்பை மகிமையாய் உயர்த்தி உன் கண்ணீரை தொடச்சி உன் மேன்மையை விளங்க பண்ணுகிறது அந்த கிருபை.